அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் நீ சிகரெட் அடித்த, வேசித்தனம் பண்ணின, விசாரம் பண்ண, முள்ள மாதிரித்தனம் பண்ண, அக்கிரமம் செய்த, அநியாயம் செஞ்ச. இனி அந்த ஞானஸ்தானம் இப்போதைக்கு உனக்கு அது செல்லுபடியாகும்னு சொன்னால் நீ மூலிஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னார். நேருக்கு நேராக பேசுவோம். அப்போ நான் சொன்னேன், உலகம் கண்டிராத ஒரு அற்புதத்தை எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஊழியத்தை என்ன விலை கொடுத்தங்களே நான் செய்யலான்னு சொன்னேன். ஆனால் அப்படிப்பட்ட மிராக்கிள் எனக்கு வேணும். பொண்ணோ வெள்ளியோன்னு கேட்கல, நடு ரோட்டில் வீதியில் கிடக்கிற நாங்கள். அப்போ அவர் சொன்னார், என்ன கேளு. கேட்டேன், நீர் வந்து ஞானஸ்தானம் தரணும். பரலோகத்துக்கு போனீர் நீர், ஓகே, நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். பூமிக்கு வந்து எனக்கு ஞானஸ்தானம் தரணும், முடியுமா? நான் இந்த கள்ளமார்கள்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். அப்போ தான் சமீபத்தில் தான் ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன், ஒரு மூலிஸ்தானம் ஒரு வாலிப பிள்ளைக்கு கொடுக்குறான். வாலிப பிள்ளைக்கு அது மிதந்து நிற்குது தண்ணியில் நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் உடம்போட ஒட்டி கவர்ச்சி வெளிப்படுது. ஏ சர்டிஃபிகேட்டு. அதை வேடிக்கை பார்க்க ஆண்கள் அப்படி வரிசை நிற்கிறாங்க. இந்த நல்ல ஊழியக்காரன் இந்த மயக்க பிடிச்சி வச்சுருக்க போல் 2 கையை பிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த பொண்ணுக்கு 2 கையை. ஞானஸ்தானம் கொடுக்கணும், தலையில் கை வைக்கணும், ஏன் கையில் கை வைக்கிற? இவன் 2 கையும் பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறான், அலேலியா சொல்லி கொண்டு இருக்கிறான். அவனை கால் அந்த பொண்ணுக்கு பட்டெக்ஸ் அடியில் தாங்கி நிற்கிது. ஞானஸ்தானம் இப்படிப்பட்ட நாய்களுக்கு கொடுக்குற ஞானஸ்தானம்லாம் நாயெல்லாம் எடுக்க மாட்டான்டவரே. ஒரு உத்தமனை எனக்கு காட்டு, நான் எடுக்கிறேன் ஞானஸ்தானம். இல்லைன்னா நீர் வந்து தரணும் ஞானஸ்தானம். அடுத்து இன்னொரு ஆப்பிரிக்காரன் ஞானஸ்தானம் கொடுக்குறான், மூலிஸ்தானம். சொல்ல கொண்டு சிரிப்பு வருது. ஒரு ஆப்பிரிக்காரன் ஞானஸ்தானம் கொடுக்குறான் ஒரு பையனுக்கு, வாலிப பையனுக்கு. ஒரு நல்ல நதிக்கரையில் கொண்டு விட்டு அவன் ஒரு 8 அடி உயரத்தில் இருக்கிறான், கையில் மணி வச்சுருக்கிறான். மணி ஞானஸ்தானம் இடத்துல பைபிள் வேணுமா, மணி வேணுமா? இவன் என்ன பண்ணுறான், அவனை தரையில் முக்கி கழுத்தில் வச்சு இந்த ஆளோட சினிமாவில் ஒரு தடவை கொல்லுக்கு முயற்சி பண்ண தண்ணியில் முக்கி அதே மாதிரி ஆக்கியிருக்கிறான். அவன் மூச்சு திணறல புடைக்கிறான். இவர் அங்கே அல்லையா போதா குறைக்கு அந்த மணியை வச்சு தலையில் செண்டை கை வச்சு அடிக்காரு 3 அடி. அவன் பார்த்தான், ஆவேசமாக எழும்புறான், ஓங்கி அடித்தான் பாஸ். ஆடி ஆடி என்ன விரட்டி ஆடி ஊழியக்காரன் ஓடியே தப்புனான், விரட்டி அடித்தான். நான் அடிக்கடி யூடியூப்பில் நான் என்ன சேனலில் அதை ஒளிபரப்பேன், தெரியுதுல்ல? அப்போ மூலிசானா உண்மைதான், ஆனால் இங்கே நடக்கிறது கூத்து. ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவன் கட்டண பொண்டாடிக்கிட்ட நிற்கணும். முறை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது ஆணுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு லேடிக்கு வயசான கிழவியானாலும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கட்டின மனைவி பக்கத்தில் நிற்கணும். ஏன்னா கை வச்சிடக்கூடாது இல்லை, அதுக்கு வேண்டி நிற்கணும், பாதுகாப்பு. அது பெண்ணுக்கு ஒரு தைரியம். கண்ணை மூடி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கண்ணை மூடியே வெளியே வந்துடணும், அங்கே உற்று பார்க்கணும்னு நிற்கக்கூடாது. என்ன பாவம் அங்கே பிரசவிக்கும். உஷாம கையை தட்டுங்க. அந்த ஊழியக்காரன் அந்த பொண்ணுடைய வாலிப பிள்ளை ஒரு 30 வயசு இருக்கும், அப்படி கையை பொத்தி வச்சுட்டு இருக்கிறான். பைபிளை பிடிச்சி நிற்கல, அவளை பிடிச்சி தூக்கி வச்சு நிற்கிறான். நிறைய நேரமாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கிழவிக்கு இது மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்து நேரம் ஜெபம் பண்ணுவியா? நீ பண்ணுவியா? பண்ண மாட்டானுவான். அதான் கள்ளத்திற்க தரிசிகளும் கள்ளப்போதகர்களும் தேசத்தில் இந்த எறும்பு குட்டிட்டு பெருகுன போல. எறும்பு குட்டிட்டு பெருமா, முட்டையிட்டு பெருகுமா? முட்டையிட்டு பெருகிற மாதிரி பெருகி போனாங்க. ஒருத்தருக்கும் சுயம் கிடையாது, ஒருத்தரும் சுயத்தில் வாழலை. கையை தூக்குனா ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் தான் பண்ணுறது விபச்சாரம். ஞானஸ்தானம் பெற்று தான் விபச்சாரம். ஒரு சிறிய இடத்துல வந்தா ஒரு காலத்தில் ஜோம் பண்ணமே முதல் நாள் வந்தான்னே சொன்னேன், நீ பாவம் செய்திருக்கிறேன்னு. அப்போ வயசு 17. பாஸ்டர் நான் நீ பேசுவேன். எல்லோரும் இதுதான் அடி. யாராவது இப்பவும் அப்படி தான், யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் முதல்ல நான் வரம் பெற்ற விசுவாசின்னு சொல்லுவாங்க. பின்ன என்ன என் தேடுற, உன்னை வரத்தை வச்சு நீ போ, விட்டுரு.
கட் பண்ணிடும் போகணும். அது ஜோம் பண்ணிட்டு போங்க. உனக்கு தான் வரேன் இருக்க பாரு, நான் அதுக்கு ஜோம் பண்ண போகிறேன். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:27 ஒரு மெய்யான அபிஷேகம் ஒருவன் பெற்றான், ஆனால் அதற்கு பிறகு ஊழியக்காரன் தேவையில்லை. கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் ஊழியக்காரன் வந்துடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்லது கெட்டது அறியத்தக்கதான ஞானத்தை கொடுத்து இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி நடத்துவார். அதை என் தேவன். நான் ஏதாவது ஊழியக்காரன் முன்னாடி நிற்கிறேனா? ஒரு ஊழியக்காரன் முன்னாடி என் கால்கள் முடங்கினதே கிடையாது. ஆனால் அநேக ஊழியக்காரங்க இங்கே வந்து முடங்குவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஏண்டால் கர்த்தரால் ஞானஸ்தானம் பெற்றவன். அது யாருமே இது பிஸ்னஸாக ஒத்துக்கிட முடியும். பிஸ்னஸாக பப்ளிசிட்டி பண்ணால் ஏற்றுக்கிடுவாங்க, ஆவியில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. கர்த்தர் வருவாரா? என் பொண்டாட்டி தான் முதல்ல கேள்வி கேட்டேன், ஆண்டவர் வர்றேன்னு சொல்லுவார், அவர் வருவாரா? அப்போ நம்பிக்கையை சொன்னால் வருவார் அப்படின்னா ஒரு பிளானை போடுவோம். ஒரு இந்த ஞானஸ்தானம் பெறுவதற்குன்னு நம்ம எல்லாம் மொத்த பாவி தானே. 41 நாள் உபவாசம் இருப்போம். யாருக்கானே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கூட்டத்தில் இதுவும் அது கூட இருக்கட்டும். 41 நாள் உபவாசம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, ஜனவரி மாதம் 2001 சென்னையில் போய் எங்கே ஏரியும் கிடையாது, எங்கே குளவும் கிடையாது. ஏரி இருக்குது, ஆனால் அவர் எனக்கு போட்ட தரிசனத்தின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆறு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆறைத்தான் காட்டினார். அது சென்னையில் தேடி கிடைக்கவே இல்லை. நீங்கள் நிறைய காரியங்களை தேடுவீங்க, கிடைக்காது. கடைசி நேரத்தில் வாய்க்க செய்வார். நாளைக்கு ஞானஸ்தானம், இனி பரவாயில்லை, எதங்களும் குளத்தில் போய் முங்கி அது வந்துடலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரன் வரப்படாது, வந்தால் ஆண்டவர் தான் வரணும். அப்போ எனக்கு ரட்சிப்பினுடைய வழியை காண்பித்த அவர் பேர் என்ன, ராய், இப்போ சிங்கப்பூரில் இருக்கார். அவர் பேர் முன்னாடி வச்சுருப்பார், இவாஞ்சலிஸ்ட் ராய்ன்னு வச்சுருப்பார். இப்படியே வச்சுருந்தா நம்பாதீங்க, என்ன என் ஊழியக்காரர் தான். இவாஞ்சலிஸ்ட் பண்ணது ஆண்டவராக. நம்ம எல்லாம் பட்டம் வச்சுருக்கப்படாது. இந்த பிஏ படித்து எந்த ஊழியக்காரன் முன்னையும் பேர் வச்சுருக்காரன் அவுட்டுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு அவரான நல்லவராக தோன்றினார், நல்லவராக அன்று வந்தார். ஆனால் அந்த இவாஞ்சலிஸ்ட்னு பேர் வைக்கிறது எனக்கு பிடிக்காத காரியம். அது யார் வச்சுருந்தாலும் பிடிக்காது, ஏன் ஊழியக்காரன் வச்சுருந்தாலும் பிடிக்காது. அவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குற இடத்துல நீங்கள் வரணும், ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் தரக்கூடாது. கண்டிஷனே தான். நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் நான், ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் தரக்கூடாது, உங்கள் கையில் எடுக்க மாட்டேன். செப்பையில் அடித்த மாதிரி இருக்குல்ல. கல்யாண வீட்டுக்கு வருந்தி கூப்பிடுவாங்க, ஆனால் இலையை போடுவேன், சாப்பாடு தர மாட்டேன்னா. நான் கூப்பிட்டேன், சரி உன் கேரக்டர் தான் எனக்கு தெரியுமே. இப்போ நான் அங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னார். நீங்கள் பைபிளை படிங்க, பைபிளை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த ஜெபத்தெல்லாம் ஒன்றா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் தரக்கூடாது. அப்போ ஆறு தரது நேட்டார். அவர் வருவார். அவருக்கே நான் இப்போ வேதம் சொல்லுவேன், அவர் வருவார். அவர்னா இயேசு கிறிஸ்து வருவார். எனக்கு ஞானஸ்தானம் தருவதுக்கு இயேசு கிறிஸ்து வருவார். இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் அவர் வந்தே தீரணும். வந்தால் தான் ஞானஸ்தானம், இல்லை என்றால் மூலிஸ்தானம் எனக்கு தேவையில்லை. இதான் அவருடைய சவால். வர்றேன் என்னன்னாரு, ஒற்றை வரி. டாக்டராக அவர் ஒய்ஃபும் டாக்டர். வர்றேன்னு சொன்னார். வேறு ஒரு சாதாரண ஊழியக்காரர் அல்ல அவர். இந்தோனேஷியாவில் பயங்கரமான ஊழியம் செய்கிறவர். ஒரு வெளிநாட்டு பொண்ணால் கல்யாணம் பண்ணிட்டவர். தாய் தீர்க்கதரிசி, தகப்பன் தீர்க்கதரிசி. எவ்வளோ பெரிய ஊழிய குடும்பம். அவர்கிட்ட சொல்ல, நீங்கள் வரணும், ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் தரக்கூடாது. அப்போ என்ன கன்னத்தில் அடிச்சுட்டு போயிருக்கணும். அவர் வரும்போது எனக்கு கையில் பைபிள் இல்லை. அவர் பைபிள் காசு போட்டு வாங்கிட்டு வாருங்க. அடுத்த கண்டிஷன், பைபிள் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் பைபிளை வாசிக்கணும் எனக்கு. அதனால் பைபிள் வாங்கிட்டு வாருங்க. அப்படியே வீடியோ கேமரா கொண்டு வாங்க. அது அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் தாரதா வீடியோ எடுக்கணும்ல. அப்போ அவருக்கு ஒரு வேளை என்ன தோணி இருக்கும், இவன் ஒரு வட்டு போல இருக்கிறான், மென்டல். ஜோசப்புன்னா ஒரு அசிஸ்டண்ட் உண்டு அவருக்கு. அவர் தான் வீடியோ கேமரா வச்சுருப்பார். இவர் எங்கே போனாலும் வீடியோ கேமராவோட தான் போவார். யாராவது ஆடிச்சுன்னா கேமரா கொண்டு மூஞ்சியில் பிடிச்சிடுவார்.
இங்கேயும் ஒரு நாள் பிடிச்சார். அவருக்கு சீட்டு காலி. இங்கே ஒரே ஒரு வருஷத்தில் இங்கே அவரை ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டேன், ஒரு உபாச கூட்டது. ஒரு பொண்ணை அடித்து கேமரா அவங்க போகுது, கூட இருக்க கொலீஸ் எல்லாம் செல்ஃபோனில் வீடியோ எடுப்பு, விதவிதமாக கோணத்தில். நான் தடுத்தேன். ஒரு ஆம்பளை விழுந்தா அவன் அதை போட்டோ எடுப்பானா? எந்த ஊழியக்காரன் போட்டோ எடுப்பானா? வீடியோ எடுப்பானா? இங்கே தான் ஞானத்துக்கும் பரிசுத்த ஞானத்துக்கும் பரிசுத்தம் அல்லாத ஞானத்துக்குள்ள வித்தியாசம். அன்றைக்கு அவரை தூக்கி அங்கே விட்டாச்சு. அவரை இன்றைக்கி வர காண்டாக்ட் இல்லை. ஏன்றால் சுயத்தில் இருக்கப்படாது. பெண் பிள்ளைகளை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து டிவியில் ஒளிபரப்பி காசு சம்பாதிக்கிற மாதிரி ஊழியத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவர் அங்கே வந்தார். நாங்கள் முன்னாடி போகிறோம். நான், என் மனைவி, இங்கே தங்கத்துக்கு புருஷன் பேர் என்ன, அவர் வீடு தெரியுமா? தங்கத்துக்கு வீடு ஆவடியில் இருந்தார். குடும்ப வீடு திங்கள் சித்தியில் தான் அவர் வீடு. ஒரு சப் இன்ஸ்பெக்டரை பொண்டாட்டி. இவ்வளோ பேர் தான் நாங்கள் போகிறோம். 3 பேர் போகிறோம். என்ன பிள்ளைங்க, ஆண்டவர் காட்டுனா அதே ஒரு நதி சென்னையில் இருக்குது. ஒக்கியம் துறைப்பாக்கம் அங்கே போகிறோம். ஆண்டவர் எனக்கு காண்பித்த நதி அங்கே இருக்குது. அப்போ எனக்கு நம்பிக்கை பிறந்தது. எப்படின்னா ஆண்டவர் வரப்போகிறார். எப்படி முன்குறித்து தரிசனம் தந்தாரோ அதே மாதிரி ஒரு பாலம், அதே மாதிரி ஒரு நதி, அதே மாதிரி நதிக்கு அப்புறமும் இப்புறமும் நான் எப்படி தரிசனத்தில் பார்த்தேன்னா அதே செடிகள் கொடிகள் 2 ஆடு மேய்ஞ்சிட்டு நிற்கிது. சவுக்கு தோப்பு உண்டு, மணலில் சவுக்கு தோப்பு உண்டு. அப்படியே காண்பித்தார். அவர் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வருவார்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் வருவார்னு சொன்னனே தவிர எப்படி வருவார், எந்த விதத்தில் வருவார்னு எனக்கு தெரியாது. நான் இதே மாதிரி 26 வருஷமாக இதே மாதிரி ஞானஸ்தானத்தை குறித்து விரிவாக பேசுனது கிடையாது. ஆனால் அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்டு. கரையில் அக்கறை மணல் பரப்பில் தாய் தகப்பன் எல்லாம் வந்தாங்க. ஆனால் நல்ல பரப்பு வலது பக்கம் இருக்குது. இங்கே சகதி தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் அந்த பரப்புக்கு போகாமல் இவங்க லேட்டாக ஆண்டவர் வழி நடத்தி அந்த சகதி வழியாக இறக்கி அந்த தாயையும் தகப்பனையும் இறக்கி நடக்கவே முடியாது 2 பேருக்கும். அப்படியே இழுத்து விடணும். அப்போ நான் கேட்குறேன், அந்த பகுதி தானே நல்லா இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் வர வேண்டியது தானே, ஏன் இந்த பக்கம் வந்தீங்கன்னு கேட்குறேன். நீ இங்கே தான் இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார், அதனால தான் இங்கே வந்தேன்னாரு. இதுதான் வழி நடத்துதல். அங்கே வலது பக்கம் போனால் அழகான மணல் பரப்பு, ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லா சூட்டபிள் பிளேசஸ் அங்கே இருக்குது. ஆனால் இடது பக்கம்னா இங்கே சகதி, அதில் செடி கொடிகள், கொஞ்சம் தூரம் அதில் புதஞ்சு வரணும். அப்புறம் தான் மணல் தோப்பு வருது, சவுக்கு தோப்பும் இருக்குது. நான் கேட்டதுக்கு நீங்கள் அங்கே வர வேண்டியது, நான் செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ண முடியலை, இடத்த மட்டும்தான் சொன்னோம். ஆனால் ஆண்டவர் அவரை குடும்பத்தையும் பத்திரமா நான் எங்கே இருந்தேனோ அங்கேயே கொண்டு வந்து சேர்த்தார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 2ஆம் நம்பிக்கை பிறந்தது. 3ஆம் நம்பிக்கை, அந்த தாயும் தகப்பனும் தீர்க்க தரிசனம் உரைத்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம்னா ஒரு 1/2 மணி நேரம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அதில் ஒன்று மட்டும் எனக்கு மனசில் நிற்கும், உலகம் எங்கும் உன்னை கர்த்தர் கொண்டு போவார். இந்த சாராய குடிக்காரனை உலகம் எங்கும் கர்த்தர் கொண்டு போவார். தயவுசெய்து பின்னிட்டு போகாத. ஒன்றை மாதிரி ஒருத்தன் இனி ஊழியத்துக்கு வரவே மாட்டான், வர முடியாது. அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தயவு செய்து பின்வாங்கி போகாத இன்னு அவர் சொன்னார். அதையும் ஒரு பொருட்டாக்கிறதில்லை. ஞானஸ்தான நிகழ்ச்சி எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியாது, நான் தானே பார்த்ததும் கிடையாது. அப்போது இவருக்கு டேன் வருது. தாய் தகப்பன் ஜோம் பண்ணிவிட்டு இவர் மணல் பரப்பில் ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணி தலையில் கை வச்சு வராரு. நான் பின்னாடி போனேன். ஏன்னா கை வச்ச ஆண்டவர் தான் கை வைக்கணும். என் தலையில் ஊழியக்காரனுக்கெல்லாம் இடம் இல்லை. அவர் வரணும், அவர் தலையில் கை வைக்கணும், இங்கெல்லாம் வைக்கப்படாது. அப்புறம் சரி போ, நதிக்கு போ, ஒரு இடுப்பளவு தண்ணியில் போய் நில்லு அவர் சொன்னார். இடுப்பளவு தண்ணி. நான் போயிட்டே இருந்தேன். இடுப்பளவு தண்ணியை தாண்டி மார்பளவு தண்ணிக்கு போனேன். நடு ஆற்றுக்கு போனேன். எந்த அளவு ஆழம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தர் எங்கே நின்றாரோ அங்கே நான் போய் நின்றேன். அவர் கூப்பிட்டாரு, என்னை வாவான்னு கூப்பிட்டாரு. இயேசுவும்
நானும் எதிரெதிராக நிற்கிறோம். ஒரு கடவுளை எப்படி ஒரு மனிதன் பார்க்கணுமோ அப்படி பார்க்க வேண்டிய பாக்கியம் அன்னைக்கு அந்த நதிக்கரையில் ஆண்டவர் எனக்கு தந்தார். பார்த்துட்டே இருக்கிறேன், இவங்க என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது, என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீடியோ கேமரா கொண்டு வரல ஜோசப், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. ஆனால் கேமரா மட்டும் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்றதை அவர்கள் கேமரா படம் பிடித்தது. கரையில் அந்நிய பாஷை சத்தம் அதிகமாக கேட்கும். இங்கே நதிக்கில் நானும் அவரும் நிற்கிறோம். இவரும் பாஸ்டர் வந்துட்டார், அவர் வழி இல்லாமல் வந்து ஜெபத்தை அவர் தொடங்கினார். அவர் ஜெபத்தை தொடங்க முன்னாடி பண்ணினதும் ஜெபத்தை தொடங்கினதும் இயேசு கிறிஸ்து 2 அடி முன்னாடி வரார். முன்னாடி வரும்போது தண்ணி கொஞ்சம் அசையுமா அசையாதா? ஒரு ஆள் நடந்தால் தண்ணி அணையும், கொஞ்சம் அசையும். அசைந்து வந்து என் தலையில் கை வைக்கிறார். என் தலையில் கை வைக்கும்போது சரியாக ஒரு போதகருடைய வேஷம். அதான் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவேன், வாருமையா போதகர் என்னும். கை வச்சதுமே நான் அப்படியே அபிஷேகத்தில் வல்லமையில் அக்னியில் நனைக்கப்பட்டு நான் தண்ணியில் அந்த மணல் பரப்பு வரைக்கும் போயிட்டேன். சாடி எழும்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார், பாஸ்டர்கிட்ட. அவன் எழும்ப மாட்டான், பிடிவாதக்காரன், கொஞ்சம் தூக்கி விடுன்னு. அப்போ இவர் கையை ஆற்றுல விட்டு நான் இருக்கிற இடத்தை தேடி பிடிச்சி தட்டி எழுப்பி விட்டார். தலைமுடியை பிடிச்சி தூக்கினார். 2ஆம் முறையாக என் தேவனாய் கர்த்தருடைய அடுத்த தரிசனம் இப்படி காட்டினார். அதான் நானும் அடிக்கடி இப்படி காட்டுவேன். இப்படி காட்டுனா இயேசு எங்கூட நிற்கிறார்னு அர்த்தம். இப்போ நிற்கும் போது தான் இப்படி காட்டுவேன். அப்படி காட்டினார். அவ்வளோதான், நெற்றி போட்டில் தொடரல. நான் வல்லமையாய் சாய்ந்தேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் கீழே இருக்கிறான், அவனை தூக்கி விடு. மறுபடியும் அவர் தேடி